எவ்வளோதான் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலும் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணது உங்கள் லைஃப்பில் இன்னும் சக்ஸஸ் ஆகலையா, அது எதனால் அப்படின்னு உங்களுக்கு இன்னும் குழப்பமாக இருக்கா? நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது சரியா தப்பா அப்படின்னு ஒரு சிந்தனைக்குள்ளேயே நீங்கள் இருக்கீங்களா? அது எதனால், அது என்ன காரணம் அப்படின்றத பார்க்கலாம். மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுல பலரும் பல விதமாக பண்ணுவாங்க. ஒருத்தவங்க டைரி எடுத்து எழுதுவாங்க, ஒருத்தவங்க ரெகுலராக இந்த மாதிரி நான் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ரெகுலராக சொல்லுவாங்க. ஆனாலும் சொன்னாலும் அந்த நொடியை மட்டுமே சொல்லுவாங்களே தவிர சில நேரங்களில் அப்படியே திருப்பியும் பழைய காலத்துக்கு போயிடுவாங்க. அதாவது அவங்களோட பாஸ்ட் லைஃப்குள்ளே போயிடுவாங்க. இதனால தான் அவங்களோட லைஃப்பில் மேனிஃபெஸ்டேஷன் சக்ஸஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம்னே சொல்லலாம். சரிங்க, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும், அது எல்லாமே பண்ணினது எல்லாமே சக்ஸஸாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணது எல்லாமே சக்ஸஸாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது உங்களுக்கு தெளிவாக இருக்கணுங்க. என்ன மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலும் அதில் நீங்கள் தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்தீங்கனாலே உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஏன்னா உங்களோட எண்ணங்களோட பிரதிபலன் தான் உங்களோட வாழ்க்கையோட வெளிப்பாடுன்னே சொல்லலாம். அதனால் உங்களோட எண்ணங்கள் எப்பயுமே தெளிவாக இருக்கணும். நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நம்ம மேனிஃபெஸ்டேஷன் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே நான் கஷ்டப்படுறேன், அந்த மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு பிறர்கிட்ட சொல்கிறப்ப நம்ம இன்னும் கஷ்டத்துக்குள்ளே தான் வருவோம். ஏன்னா மேனிஃபெஸ்டேஷன் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி எழுதுகிறோம், ஆனால் பின்னாடி புலம்புறப்ப நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லி புலம்புறப்ப மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்ப யூனிவர்ஸ்க்கே டவுட் ஆயிரும். இவங்க நல்லா இருக்காங்களா இல்லை கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு அதுக்கு ஒரு குழப்பம் வந்து அது அந்த இடத்துல ஸ்டாப் ஆகி நிற்கிறோம். அதனால் நான் எப்போயுமே நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒரு தெளிவான முடிவோடு இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எப்போயுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். பாசிட்டிவாக திங்க் பண்ணணுன்னே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்ப மட்டும் நான் நல்லா இருக்கேன், என்னோடய பிஸ்னஸ் நல்லா இருக்குது அப்படின்னு அதை மட்டும் நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்ககிட்டையும் நம்ம பாசிட்டிவாக இருக்கணும். நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். எதிர்மறை ஆற்றலை நம்ம விளக்கணுங்க. அதாவது நெகட்டிவ் தாட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணணும். நெகட்டிவ் தாட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணால் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே பாசிட்டிவாக வைப்ரேட் ஆகும். இல்லைன்னா நீங்கள் ஒன்று நெகட்டிவாக நினச்சிட்டு ஒன்று பாசிட்டிவாக நினச்சிங்கன்னா அதுக்கே கன்ஃபியூஷன் ஆயிரும். அதனால் உங்களை சுற்றி எப்போயுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான் இருக்கணும். சப்போஸ் நெகட்டிவ் வந்தாலும் அதை அந்த இடத்துல பிரேக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அது மனசுக்குள்ளே வராது. இல்லைன்னா கஷ்டங்களை பற்றியே நீங்கள் சிந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த கஷ்டங்கள் தான் இன்னும் உங்கள் மனசுக்குள்ளே இருக்குமே தவிர உங்ககிட்ட பாசிட்டிவ் திங்கிங் இருக்கவே இருக்காது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஸ். அதாவது உங்கள் மனசில் எப்பயுமே கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், எதுக்குமே பயப்படக்கூடாது. அது மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் உங்களால் எல்லாமே நடத்தி காட்ட முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்தையுமே சக்ஸஸ் பண்ண முடியும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே கான்ஃபிடென்ட்டாக செஞ்சீங்கன்னா அதில் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை ரெகுலராக செய்யணும். எந்த ஒரு விஷயத்தையுமே தொடர்ந்து ரெகுலராக செய்கிறப்ப அந்த விஷயங்கள் நம்மளுக்கு பழக்கமாயிரும். அது மட்டும் இல்லை, அந்த பழக்கமான விஷயங்களை நம்ம வெற்றி காண்பது மிகவும் எளிதாகவும் மாறிடும். இப்போ ஒரு விஷயத்தை, அதாவது நீங்கள் காலையில் எழுந்திருக்கணும்னு நினைக்கிறீங்க, தொடர்ந்து 28 நாள் நீங்கள் தொடர்ந்து எழுந்திருக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக 29ஆம் நாள் நீங்கள் அலாரமே வைக்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்த டயத்தில் உங்களுக்கு கண் விழிப்பு வந்துடும், கண் முழிச்சிருவீங்க. இதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே தொடர்ந்து வேலை பார்த்திங்கன்னா அந்த வேலையில் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு நேரம் செஞ்சுட்டு ஒரு நேரம் விட்டிங்கன்னா அதில் ரிசல்ட் கிடைக்காது. அது உடற்பயிற்சியாக இருக்கட்டும் சரி, உங்களோட வேலையில் இருக்கிற வேலைப்பளுவாகவும் இருக்கட்டும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து உங்களோட முயற்சிகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அதில் கண்டிப்பாக உங்களால் வெற்றி அடைய முடியும். எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் தொடர்ந்து செய்ய அதில் உங்களுக்கு அனுபவம் கிடைச்சிரும். இந்த அனுபவங்கள் வச்சு நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியுமே தவிர ஃபெயிலியர் ஆக முடியாது. ஒரு சின்ன கடையை திறந்து அந்த சின்ன கடையில் இருக்கிற அனுபவங்கள் தான் பெரிய கடைக்கு மாற தொடங்கும். அதனால் எப்பயுமே நம்ம தொடர்ந்து நம்மளோட அறிவை அனுபவத்துக்கும் அதனால் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்ப ஒரு முக்கியமான விஷயமே பார்த்திங்கன்னா தொடர்ந்து முயற்சிக்கணும். ஒரு விஷயத்தை எடுத்தோம் அந்த நேரத்தில் விட்டுட்டோம் அப்படின்ற விடக்கூடாது. தொடர்ந்து முயற்சித்தாலே அதனோட பலன்கள் அதிகமாகவே இருக்கும். ஒரு செடி வளரணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா அந்த செடிக்கு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றணும், அதுக்கு ஒரு நல்ல மண் வேணும்.
அந்த நல்ல மண்ணும் அந்த தண்ணியும் அந்த சூரிய ஒளியும் நல்ல காற்றும் இருந்தால் அந்த செடி நல்லா வளரும். அது மாதிரி தாங்க மனுஷங்களோட வாழ்க்கையும். நம்ம சூழல்களும் நல்ல விதமாக இருக்கணும், நம்மளும் ஒழுக்கமாகவும் இருக்கணும். நம்மளுக்கு வர்ற அனுபவங்களும் நல்ல விதமாக இருந்தாலே நம்மளோட வாழ்க்கையும் மென்மேலும் வளரும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.